எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் யாருக்குள்ள இருக்க அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு 2-3 நாளாகவே யாருக்கும் விஷ் பண்ண முடியல, சாரி. நான் இந்த வீடியோவில் முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னையும் ஒரு ஆளை மதித்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ வேலைக்கிழமை ஈவினிங் போல் எடுத்த வீடியோ தான். ப்ளாக் எடுக்க ரொம்ப லேட் ஆச்சு, அதனால் நேற்று எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா இப்போ வந்துட்டு லாங் வீடியோ கூட எடுத்துடல, பட் அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ண தான் இப்போ கஷ்டமான வேலையாகவே இருக்குது. நான் யோசிப்பேன், நான் வீடியோ போடாத முன்னாலலாம் இதெல்லாம் ஒரு வேலையை ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுன்ட்டு. அது நான் வீடியோ போடும்போது தான் தெரியுது அதோட கஷ்டம் என்னன்ட்டு. ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது குறைஞ்சிது. டைமெல்லாம் விட்டு அது குழந்தைங்கள பார்த்துட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு அது இடையில இந்த வீடியோவும் போட்டுட்டு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணுற போது எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ணி ஆகணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், ஆனால் வியூஸ் மட்டும் வராது. அது லைட்டாக உடம்பு காமிச்சு ஆடுறாங்க, அதுக்கு பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கில் வருது. இந்த மக்கள் வந்துட்டு எதை விரும்பி பார்க்குறாங்கன்னே தெரியல. நம்ம வந்துட்டு அடுத்தவங்க கண்டென்ட் ஆகட்டும், அடுத்தவங்க வீடியோ ஆகட்டும் எதுவுமே நான் போட மாட்டேன். நம்ம வீட்டில் நான் என்ன செய்யணும் அது மட்டும் தான் வீடியோ எடுத்து ப்ளாகாக போட்டுட்டு இருக்கேன். முடிஞ்சால் என்னை பிடிச்சவங்களும் பிடிக்காதவங்களும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தம்பி வேற அழுதுகிட்டே இருந்தால் பாலுக்கு சரின்ட்டு கீழே போய் பால் எடுத்துகிட்டு வந்து பால் காய வச்சுட்டு, ஆனால் காலையில் காய வச்ச பால் தீர்ந்து போச்சு. அதனால் அதுக்கப்புறம் அம்மா சோளக்கதிரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அது எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல, பட் நல்லா இருந்துச்சு. அதை உரித்து வேக வைக்கிறதா அப்படியே வேக வைக்கிறதானே தெரியல. டவுட்லேயே எங்கள் அக்காவுக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணேன், எங்கள் அக்கா எடுக்கல. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவங்க சொன்ன மாதிரியே உரித்து வேக வச்சேன். எனக்கு அதுதான் தெரியாது, இதுக்கு முன்னாடி வேக வச்சுருக்கேன், பட் ஆனால் மறந்துட்டேன். இப்போல்லாம் வந்துட்டு ஞாபகம் மறதி அதிகமாக இருக்குது, ஏன்னே தெரியல. எனக்கு இந்த சோளக்கதிரினவே ஒரு பழைய ஞாபகம் ஒரு சின்ன வயசில் நம்மளது காடு இருந்துச்சு, இப்பயுமே இருக்குது. அது எங்கள் பெரியப்பாங்க தான் பயிர் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு எல்லாருமே எங்கள் அப்பா, எங்கள் பெரியப்பா, எங்கள் மாமாங்க எல்லாருமே காடு வந்துட்டு ஒரே பக்கமாக தான் இருக்குது, பக்கத்துலேயே தான் இருக்குது. எல்லாருமே பயிர் வைப்பாங்களா, சோளக்கதிரி எல்லாருமே போட்டிருப்போம். ஆனால் எங்கள் கொல்லியில் விட்டு பக்கத்து கொல்லியில் திருடி அதை சுட்டு சாப்பிட்டோம். அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். நம்ம அது சொல்லுவாங்கள்ல, தேடி சாப்பிட்டா டேஸ்ட் அதிகம்ட்டு, அதுமாரி தான் நினைக்கிறேன். இதெல்லாம் 19 கிட்ஸ்க்கு பழைய மெமரி. இந்த மெமரி எல்லாம் சூப்பராகவே இருக்கும். ஒவ்வொரு டைம் தனியாக உட்காந்துருக்கும் போது இதெல்லாம் யோசனை பண்ணி பார்ப்போம். யோசனை பண்ணிவிட்டு நானாக சிரிச்சுப்பேன். என்னை பார்த்துங்க இந்த பொண்ணு என்ன பைத்தியத்தை பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கணும். அந்த அளவுக்கு சிரிச்சுட்டுப்பேன். எல்லாமே ஞாபகம் வந்து போவோம் அப்பப்போ. சோளக்கதிரை வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் சின்னடா சமைக்கிறதுன்னு யோசனை பண்ணேன். கொஞ்சமாக தோசை மாவு இருந்துச்சா, அதை எடுத்துகிட்டு வந்து தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். தோசை மட்டும்தான் ஊற்றுறோம், அதுக்கு வேறு எதுவும் சைடிஷ் எதுவுமே பண்ணக்கூடாது, சட்னியும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. அதனால் மீன் பொரிச்சு எண்ணெய்ச்சு அதில் தோசை ஊற்றினா எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் அதில் தோசை ஊற்றிட்டு இருந்தேன். இந்த தோசை கல்லில் ஒரே ஒரு நாள் தான் சப்பாத்தி சுட்டேன். அது ஏன் தெரியல வரவே மாட்டேங்குது. நானும் உப்பு எண்ணெய் எல்லாமே போட்டு தேய்ச்சி பார்த்துட்டு எப்படி பண்ணாலும் தோசை ஊற்றுறோம், பட் எடுக்க முடியதில்லை. ஒரு 2-3 தோசை வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் போய் தோசை கல் எடுத்துகிட்டு வந்து தோசை ஊற்றிட்டு அழகாக வந்துச்சு அந்த கல்லில் பார்த்தேன். சரின்ட்டு எல்லாருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நாங்களுமே சாப்பிட்டோம். அவரும் வந்துட்டார் வேலையிலேருந்து. அவரும் குழந்தைங்கள கூட விளையாடிட்டு இருந்தாங்களா. நானுமே என்னோடய வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வரத்த இந்த ஒழுக்கமாக இந்த தோசை மட்டும்தான். இப்போ அந்த தோசை கூட கை கொடுக்குது. ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றும் போதுன்னா ரவுண்ட் ஷேப்பில் தான் ஊற்றுறேன் தோசை, ஆனால் எடுக்கும் போது பார்த்தா பிஞ்சு போய் தான் வருது. செம்ம டென்ஷன் ஆகுது இப்படியெல்லாம் வந்தால். இதுக்கு முன்னாடியெல்லாம் மீன் வறுத்து எண்ணெயிலலாம் தோசை ஊற்றி கொடுத்தேன், நல்லாவே அழகாக சாப்பிட்டுட்டு வரை போட்டாட்டு. இப்போல்லாம் வந்துட்டு இன்றைக்கி கேட்காம தோசை ஊற்றுன்ட்டு சாப்பிடவே இல்லை. அதுக்கு ஒரு குட்டி சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் சமாதானம் ஆகி அதுக்கப்புறம் சாப்பிட்டாரு. எனக்கு அப்போ தான் செம்ம டென்ஷன் ஆச்சு. என்னடா இந்த லேடிஸ்க்கு வந்து சோதனை அப்படின்னு நினச்சிட்டு நானே சும்மாயிட்டேன். என்ன பண்ணுறது, இல்லை எங்கள் நிலமை. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு சோப்பெல்லாம் தீர்ந்து போச்சு. அதனால் விம் ஜெல் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அது வெறும் 15 ரூபா தான். ஏன்னா சின்ன சின்னது தான் வாங்கவே, பெருசாக வாங்கினாக்கா அது ரொம்ப நாளைக்கு வரல. இதுவே தண்ணி ஊற்றி நம்ம கழுகி கரெக்டாக வச்சோம்னாக்கா இதுவே ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும். இது தீர்ந்ததுக்கப்புறம் வேறு வாங்கிக்கலான்ட்டு சின்னதாக வாங்கிட்டு வந்து அது பார்த்தா ஒரு வாட்டர் பாட்டில் கூட கிடைக்கவே இல்லை. வீட்டில் ஒரு காலியான வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா தம்பி எடுத்து விளையாடிட்டு அங்கே எங்கே போட்டு வரோன்னா அதுக்கப்புறம் தேடிட்டு வெளியே ஒரு ரோட்டில் கிடந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இந்த பாட்டிலில் ஊற்றி அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே பாத்திரம் விளக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பாத்திரம் விளக்கலான்ட்டு. ஏன் தெரியல, இந்த விம் ஜெல்லில் பாத்திரம் கழுவினா மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி க்ளீனாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விம் ஜெல். அது ஏன்னு தெரியல. இப்போ தான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் சோப் தான் வாங்குவேன். சோப் தீர்ந்ததுக்கு அப்படி இதுக்கப்புறம் லிக்விடாக வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விம் ஜெல் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரம்லாம் இருந்துச்சா எல்லாமே கழுவி கம்மிட்டேன். இந்த பாத்திரம் விளக்குறது, சாப்பாடு சேர்த்து, வீட்டு வேலை, கிச்சன் வேலை, வீடு தொடையிறது, துணி தொழி, அதை பண்ண இது பண்ண எப்போ நம்மளால முடியல. சொல்கிறதுக்கே இவ்வளோ மூச்சு வாங்குது. நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் செய்கிறோம்.
நம்மளுக்கு எப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் நம்மளை பற்றி யாருமே யோசிக்க மாட்டேன்றாங்க. அதை நினச்சாக்கா ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அது இல்லாமல் வீட்டாளுங்க கூட சும்மா இருந்துருவாங்க. நம்ம வீட்டிலே இருந்து வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு, ஆனால் வெளியிலேருந்து யாராவது வந்து கேட்குறாங்க பாரு, அப்போ தான் செம்ம கடுப்பாகும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு அக்கா வேலைக்கு வராங்க. அந்த அக்கா கேட்டு, நீ வீட்டில் தானேப்பா இருக்க, வீட்டை சுற்றி பில்லெல்லாம் வச்சுருக்க, அதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது தானே அப்படின்ட்டு. எனக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த குழந்தைங்கள வச்சுட்டு. வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் தெரியும். குழந்தைங்க எவ்வளோ நேரம் தூங்கும், 1 மணி நேரம் தூங்கும், அவ்வளோதான். முழுசாக அவனை தூக்கியே வச்சிருக்கணும். முழு கவனமும் அவங்க பக்கமே தான் இருக்கணும், தம்பி பக்கம். ஒரு 5 நிமிஷம் நான் அசால்ட்டாக இருந்தாலுமே 4 நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுனாக்கா, என்னோட கவனக்குறைவு தான் இது. அன்றைக்கி டீ வச்சுருந்தேன். டீ வச்சுட்டு தம்பி வந்துட்டு ஊற்றி கொடுத்துட்டேன் மித்து குட்டிக்கு. கொஞ்சம் வெது வெதுன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா வெது வெதுன்னு தான் அவன் குடிப்பான். ஆறி போனக்கு அவன் குடிக்கவே மாட்டான். அவன் குடிக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருந்தேன். அது குட்டி தம்பி வந்துட்டு அவன் டீ ஊற்றி கொடுத்தேன். நான் வந்துட்டு ஒரே நிமிஷம் தான் அவங்க 2 பேருமே கவனிக்கல, அவ்வளோதான். குட்டி தம்பி போய் மித்துக்குட்டிக்கிட்ட டீ கேட்டு இருக்கான். அவன் வந்துட்டு கோவத்தில் கை மேலே தட்டி விட்டுருக்கான். அந்த கை அப்படியே கொப்பளம் மாரி வந்துட்டு இருக்கும். உடனே வந்துட்டு அதுலேயே கிராமத்து பக்கம் கை மேலே ஏதாவது சூடாக பட்டுச்சுன்னா உடனே மண்ணை குழப்பி மண்ணெல்லாம் பூச்சி விடுவாங்க. அப்படி பூச்சி விட்டாக்கா கொப்பளம்லாம் எதுவும் வராதுன்ட்டு. கண்டிப்பாக அன்றைக்கி சுத்தமாக அவனுக்கு கொப்பளம்லாம் வந்திருக்கும் குட்டி தம்பிக்கு. என் பொண்ணு அப்போ வந்துட்டு சீக்கிரமாக மண்ணை போட்டு குழப்பி கைக்கெல்லாம் தடவி விட்டுறேன். அதுக்கப்புறம் தான் நிம்மதியாச்சு, கொப்பளமெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டேன். எனக்கெல்லாம் சத்தியமாக அன்றைக்கி நிம்மதியாகவே இல்லை. என்னடா ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, ஒரு செகண்டில் என் குழந்தைக்கு அன்றைக்கி வலியான வலி, குழந்தை துடிச்சு போயிட்டான். அன்றைக்கி மட்டும் அன்றைக்கிலேருந்து தான் முடிவு பண்ணேன், எந்த வேலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் முழு கவனம் குழந்தைங்க மேலே தான் இருக்கணும், வேலையிருந்து அப்புறமா செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் மனசுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாச்சு. என்னால் சத்தியமாக தாங்கிக்க முடியல அதெல்லாம். ஏன்னா எந்த ஒரு அம்மாவுக்குமே தான் குழந்தைங்களுக்கு கண் எதிர்க்க, ஏன்னா நான் என்னோட கவனக்குறைவு தான் அது. ஒரு செகண்டில் குழந்தைங்க மேலே டீ ஊற்றினா அந்த வலி வந்துட்டு அவன் தானே அனுபவித்தான். பார்க்கவே சத்தியமாக என்னால் அன்றைக்கி நடந்தது மட்டும் இந்த லைஃப்பில் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கிறவங்க சொல்கிறேன், என்ன மாரி கவனக்குறைவாக விட்றாதீங்க. கொஞ்சம் சேஃபாக செக்யூராக பார்த்துங்க. நானுமே இதுக்கப்புறம் கண்டிப்பாக சேஃபாக பார்த்துங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இதுக்கப்புறம் வராத மாரி என் குழந்தைங்கள நான் பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு. நான் ஏன் இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன்னாக்கா, என்ன மாரி கவனக்குறைவாக விட்றாதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் பத்திரமா, முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா டீ, காஃபி, எண்ணெய், சுட எண்ணெய் இதெல்லாமே இருக்குல்ல, எல்லாத்துலேருந்து கொஞ்சம் பத்திரமா குழந்தைங்கள பார்த்துங்க, அது போதும். ஏன்னா நான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக சேஃபாக பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல, என் குழந்தைங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராங்காக ஒரு கப்பு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சுண்டல் இருந்துச்சு, அதையுமே ஊற வச்சுட்டா காலையில் வேக வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க 2 பேருமேன்ட்டு. இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.